ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாய் நலமாய் இருக்க விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், ஒரு தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். 1860 பிறந்தவர், 861 பிறந்த மனுஷன். அவர் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர், இந்தியர், மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். இந்து பக்தி வைராக்கிய குடும்பத்தில் வளர்ந்தவர். அவருடைய பெயர் நாராயணன் வாமன் திலக். அவருடைய பெயர். இந்து வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்ட மனுஷன். ஆனால் அவருக்கு இந்து காரியங்களை குறித்து, இந்து மதத்தை குறித்து அவருக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதில் சில குறைவுகளை பார்த்தனால அவருக்கு அதில் சிறிய விருப்பம் இல்லை. அதனால் அவர் இந்து மத கோட்பாட்டிலேயே சில நல்ல விஷயங்களை எடுத்து அதன்படி அவர் வாழ்ந்து வந்தார். அவரை சார்ந்தவர்களையும் அது குறித்து போதித்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தார். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா அது வெளிநாட்டு மதம், அதன் மேலே அவருக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணங்கள். வெளிநாட்டு மதம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய ரயில் பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது, அந்த ரயில் பிரயாணத்தில் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. ஒரு ஐரோப்பிய மனிதனை சந்திக்க நேர்ந்தது. அவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. ஆனால் அவருக்கு கிறிஸ்தவன்றதுல பிடிக்கல. இருந்தாலும் அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்செலாம் ரொம்ப பிடிச்சனால அவரோடு பேச ஆரம்பிச்சு வந்தார். கொஞ்சம் தூரம் நல்லா பேசிட்டு வந்தார். பேசிட்டு வரும்போது அந்த யூரோப்பியன் ஒரு புத்தகத்தை, ஒரு புதிய ஏற்பாடு கையில் கொடுத்து, நீங்கள் இது கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தார். ப்ராமிஸ் வாங்கிட்டு கட்டாயமாக இதை படிங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு போனார். அதை தொடர்ந்து இவர் அந்த வேத பகுதி, அதாவது புதிய ஏற்பாட்டை அவர் படிக்க ஆரம்பித்தார். படிச்சுட்டே வந்தார். இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அவருடைய மனதில் இருந்த நிறைய கேள்விகளுக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் இருந்த புத்தகத்தில், அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நிறைய பதிலை கொடுக்க ஆரம்பித்தது. அவருடைய மனது உருக ஆரம்பித்தது. தன் வாழ்வை குறித்து புரிதல் ஏற்பட்டது. எதற்காக பிறந்தோம், அவருடைய ஒரு ஆன்மீக வாழ்வுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியில் எல்லாமே கிடச்சிது. அதனால் அவருக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. இருந்தாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக எதிர்ப்பின் மத்தியில் 1895 மத்தியில் அவர் ஞானசானம் எடுத்துக்கிட்டாரு. தன்னை ஒப்பு கொடுத்தார். நல்ல அர்ப்பணித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்தார். அநேகரை கிறிஸ்துவனை திருப்பினார். அவர் போகிற இடங்களில் மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 1000 மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 798 மராத்திய பாடல்களை அவர் எழுதினார். மகாராஷ்டிராவில் எழுப்புதலுக்கு வித்திட்ட ஒரு தேவ மனிதன் நாராயணன் வாமன் திலக். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. மகாராஷ்டிரா எழுப்புதலுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அந்த வேத புத்தகத்தை கொடுத்தவர் யாருன்னே தெரியல. ஆனால் வாங்கி படித்தவருடைய பெயர் இங்கே இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், அதை பேசுகிறோம். கர்த்தர் அவரை ஒரு மாநிலத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தை வாசிக்கிறீங்க, அதை முறையாக வாசிங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். உங்கள் வாழ்க்கை இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிற நீங்கள் போகிற இடங்களில் அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி சமாதானத்துக்கு நேராக திருப்பி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாராயணன் வாமன் திலக் அவர் குடும்பத்திற்காக, தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வேத புத்தகத்தை கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதி. சமாதானத்தின் தேவன், ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே, எழுப்புதலின் தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய். உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதிருங்க. தயவு கூர்ந்து இரக்கம் பாராட்டுங்க. நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.